ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம அல்ஜீப்ரா பார்க்க போறோம். இதுவும் 9த் ஸ்டாண்டர்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் 10த் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து பேசிக்கு. இது இருந்தா மட்டும் தான் ஒரு சில சாப்டர்ஸ்ல இத ஒரு அல்ஜீப்ரானா, அல்ஜீப்ரால மட்டும் இந்த ஃபேக்டரைசேஷன் வராது. நமக்கு வந்து 2ண்ட் சாப்டர் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல வரும். கோஆர்டினேட் ஜியோமெட்ரில வரும். அடுத்தது ட்ரிக்னோமெட்ரில வரும். மென்சுரேஷன்ல வரும். அதனால இது வந்து பேசிக். இத நீங்க வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஷார்ட் கட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அத நீங்க கவனிச்சுக்கோங்க. அல்ஜீப்ரால ஃபேக்டரைசேஷன். Factorize. For example, first one, x squared minus 5x plus 6 இப்படி குடுத்திருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நியூமரல் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். 1. இப்போ 1 இன்டூ 6 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1யும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா, தட் இஸ் தே கம்ஸ் டூ 6 வரும். இப்போ 1 6 ஆர் 6 வந்துருச்சு இல்லையா? மிடில்ல வந்து என்ன இருக்கு? நமக்கு -5 இருக்கு. -5 நம்ம போட்டிருக்கோம் இப்போ. இப்போ -5 நம்ம எனி 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஏதாவது 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். ஏதோ 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். அதே 2 நம்பர ஆட் பண்ணாலோ, சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு வந்து -5 வரணும். இப்போ நான் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3 2s ஆர் 6 இருக்கு. நெக்ஸ்ட் 6 1s ஆர் 6 இருக்கு. இது 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது வந்து இதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இங்க பிளஸ் இருக்கு இல்லையா? +6 இருக்கு. +1 இன்டூ +6. +1 இன்டூ +6னா +6. இப்போ 3 இன்டூ 2 6 ஒண்ணு இது பிளஸ் வருது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே எந்த நம்பர்ஸ் நம்ம வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். இப்போ 3க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1. சப்ட்ராக்ட் பண்ணா 1 வருது. ஆட் பண்ணா 5 வருது. ஓகே. இதுலயும் 5 வருது. அப்படி இல்லன்னா இது போலாம். இது 6 1s ஆர் 6. அதாவது மல்டிப்ளை பண்ணா 6 வருது. ஆட் பண்ணா 7 வருது. சப்ட்ராக்ட் பண்ணா 5 வருது. அப்ப 2 இருக்கும் நமக்கு. எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு இங்க வந்து 2ண்ட் டெர்ம்ல என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. இங்க 2ண்ட் டெர்ம்ல -5 இருக்கு. எல்லாத்துக்கும் நான் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இங்க 2ண்ட் டெர்ம்ல வந்து -5 இருக்கு. அப்போ இந்த -5 நான் இங்க வச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த மைனஸ் வந்து நம்ம இதுல இருக்கிறதுல பிக்கர் நம்பர் என்ன? இப்போ இந்த இந்த ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பிக்கர் நம்பர் இப்போ இதுக்கு குடுத்துக்கணும் இந்த சைன. இந்த சைன இந்த பிக்கர் நம்பருக்கு குடுத்துட்டு, இப்ப நம்ம இத மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். இப்ப இத மல்டிப்ளை பண்ணி பார்த்தா மைனஸ் இன்டு பிளஸ் -6 அப்படின்னு வருது. அப்போ -3 இன்டு +2 -6ன்னு வருது. பட் எனக்கு தேவை +6 தான் வேணும். மல்டிப்ளை பண்ணா +6 வேணும். ஆட் பண்ணாலோ, சப்ட்ராக்ட் பண்ணாலோ மட்டும் தான் எனக்கு -5 வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? -3 இன்டு 2 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா -6 வந்துருச்சு இல்லையா? இங்க இருக்கிற சைன் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணும். இப்ப இங்க மைனஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் குடுத்துருக்கேன். இதே இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் நம்பருக்கு நீ பிளஸ் தான் குடுக்கணும். இத நீ ஆப்ஷன் சூஸ் பண்ணி இது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் இத நம்ம குடுக்க முடியும். இப்ப இத குடுத்துட்டு இப்ப மல்டிப்ளை பண்ணா -6 வருது இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தனியா நம்ம ஏதாவது ஒரு சைன் இதுக்கு வந்து மைனஸ் சைன் போட்டுட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து ஸ்மாலர் நம்பருக்கு பண்ணிக்கலாம். ஆனா பிக்கர் நம்பருக்கு எப்பயுமே இங்க என்ன சைன் இருக்கோ, அந்த சைன தான் இங்க நம்ம குடுக்கணும். அப்படி குடுத்தோம்னா மிஸ்டேக்ஸே வராது. இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. என்ன வருது? +6 வந்துருச்சா? அப்ப இது ஓகே ஆயிடுச்சு. அப்போ இது 2யும் நம்ம இப்போ ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ -3 இன்டூ -2 ஈக்குவல் டூ +6 வந்துருச்சா? இது மல்டிப்ளை பண்ணா இது வந்துருச்சு. ஓகே. இப்ப இதையே ஆட் பண்ணா -3 -2 இது 2யும் இப்படி ஆட் பண்ணா போத் ஆர் சேம் சைனா இருந்தா, நம்ம அதே சைன் போட்டுட்டு ஆட் தான் பண்ணணும். போத் ஆர் சேம் சைனா இருந்தா, நம்ம அதே சைன் போட்டுட்டு ஆட் தான் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி பார்த்தா -5 இதுவும் வந்துருச்சு. அப்போ இதுதான் சூட்டபிள். இப்ப சப்போஸ் இது எடுத்தீங்கன்னா, வருமா? வராதான்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 6 1s ஆர் 6 எடுத்திருக்கோமா? இப்போ வந்து இங்க இருக்கிற சைன் வந்து நான் எதுக்கு குடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கிரேட்டர் நம்பருக்கு குடுக்கணும். இப்போ இத மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு -6 வருது. பட் எனக்கு தேவை +6. அப்போ நான் என்ன பண்ணணும்? புதுசா எந்த சைன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தாலும், ஸ்மாலர் நம்பருக்கு மட்டும் தான் பண்ணணும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் +6 வந்துருச்சு. இது வந்துருச்சு. பட் -6யும் -1யும் ஆட் பண்ணி பார்த்தா -7 வருது. ஆனா இங்க எனக்கு தேவை -5 வரணும். அப்போ இது வந்து சூட்டபிள் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சூட்டபிள் வந்து இது மட்டும் தான். -3 -2 ஈக்குவல் டூ -5.
இப்போ இந்த 2 வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா, -3 பை, -2 டிவைடட் பை. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்டா நம்ம என்ன எடுத்தோமோ, அது வந்து இங்க நம்ம எடுத்துக்கணும். 1, 1. இதோட நமக்கு என்ன வேரியபிள்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம்? எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ நம்ம இங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது 1x. இந்த 1xஐயும் -3யும் ஜாயின் பண்ணி சொன்னா ஒரு ரூட். தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் 1xனா எக்ஸ்ன்னு தான் எழுதணும். 1xன்னு எழுதக்கூடாது. எக்ஸ் -3. இது ஒரு ஆன்சர் நமக்கு. அடுத்தது இது எக்ஸ் -2. இது ஒரு ஆன்சர். இதுதான் இதனோட ஃபேக்டரைஸ் ஆன்சர். இப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா, இந்த கொஸ்டினே நமக்கு திரும்ப வந்துரணும். ஓகேவா? இப்போ பாருங்க நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போட்டது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டெர்மையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்துடணும். இந்த செகண்ட் டெர்மையும் மல்டிப்ளை பண்ணா, அந்த லாஸ்ட் டெர்ம் வந்துடணும். -3 இன்டு -2 -6 +6 வந்துருச்சா? அப்போ இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எக்ஸ் ஸ்கொயர் -3x +2. இப்போ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. 1x ஸ்கொயர்னு இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் 1. இதே இப்போ 2x ஸ்கொயர்னு இருந்தால் கோஎஃபிஷியன்ட் 2. இப்போ 1 இன்ட்டு 2 எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் வித் சைனோட தான் நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. இப்போ 2 எடுத்திருக்கேன். 2 இஸ் த பிரைம் நம்பர். 2 வந்து எந்த டைம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் நம்ம 2 ஒன்ஸ் ஆர் 2 மட்டும் தான் நம்ம போட முடியும். வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால இது வந்து கான்ஃபிடென்ட்டா 2 ஒன்ஸ் ஆர் 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இஸ் த பிரைம் நம்பர். பிரைம் நம்பருக்கு எப்பயுமே இன்டு 1 மட்டும் தான் வரும். வேற எந்த நம்பர்ஸும் நம்ம வராது. வேற எந்த ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ண முடியாது. இப்போ மிடில்ல இருக்கிறது என்னது? -3. மிடில்ல இருக்க -3 மிடில்ல எழுதிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் சைன் வந்து கம் டு கிரேட்டர் நம்பர். எப்பயுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பரை முன்னாடியும், ஸ்மாலர் நம்பரை பின்னாடியும் நம்ம எப்பயுமே எழுதிக்கணும். அப்போ கிரேட்டர் நம்பரோட சைனை வந்து இந்த சைன் வந்து நம்ம மிடில் எழுதிக்கோம் இல்லையா? இந்த சைனை கிரேட்டர் நம்பருக்கு யூஸ் பண்ணணும். இப்போ யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போதே இந்த ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா, யூ ஸ்டாப் இட். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 வருது. பட் இங்க நம்மகிட்ட இருக்கிறது வந்து +2. இங்க இருக்கிறது +2. அப்ப இது வந்து கரெக்ட் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்மாலர் நம்பருக்கு நம்ம சைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, இஃப் யூ நீட் தேவைப்பட்டால். இப்ப எனக்கு தேவைப்படுது. அதனால நான் மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் +2 இது வந்துருச்சா? இது ஓகே ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா, டாப்ல இருக்கிற நம்பர் வரணும். இதே ஆட் பண்ணியோ, சப்ட்ராக்ட் பண்ணியோ பார்த்தா, இந்த மிடில்ல இருக்க நம்பர் வரணும். வந்துச்சுன்னா நீ கண்டுபிடிச்சது கரெக்ட். இப்போ -2 -1. இப்போ போத் ஆர் சேம் சைன் இல்லையா? சேம் சைனா இருந்தா அதே சைன் போட்டுட்டு நம்ம ஆட் தான் பண்ணிக்கணும் 3. இப்போ இதுவும் நமக்கு வந்துருச்சு. அப்ப இது கரெக்ட். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இத தனியா எடுத்து எழுதிக்கணும். கம்மா போட்டு தனியா எடுத்து எழுதி, டிவைடட் பைன்னு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பரையும், லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லையா? அதே மாரி அந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ட அகைன் நம்ம யூஸ் பண்ணணும். டிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும். டிவிஷனுக்கு யூஸ் பண்ணா அந்த 1, 1 இங்க வந்துரும். இப்போ நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்க ஒய் யூஸ் பண்ணியிருந்தா, இந்த இடத்துல நீ ஒய் ஜாயின் பண்ணிக்கணும். Q யூஸ் பண்ணியிருந்தேன்னா, PQ என்ன யூஸ் பண்றியோ அத நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த இடத்துல எக்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதனோட ஃபேக்டர் என்ன அப்டின்னா, இந்த 1xம் -2வையும் ஜாயின் பண்ணா ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு. எக்ஸ் -2 இது ஒரு ஃபேக்டர் நமக்கு. 1xங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு மட்டும் தான் எழுதணும். இப்ப 2x, 3x எல்லாம் வந்துச்சுன்னா 2x, 3xன்னு தான் எழுதணும். பட் 1xன்னு வந்து அண்டர்ஸ்டுட் ஃபார் எக்ஸ். இப்ப எக்ஸ்ன்னு எழுதி -2 அப்படின்னு எழுதிக்கணும். இன்டு தான் போடணும். கமா போடக்கூடாது. இங்க வேணா கமா போட்டுக்கலாம். பட் இங்க இன்டு மட்டும் தான் போடணும். இப்போ இது 1x -1. அப்போ எக்ஸ் -1 இது இதனோட ஃபேக்டர். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போட்டது கரெக்ட்டா அப்படின்னு. இப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்துருச்சு. -2 இன்டு -1 +2 வந்துருச்சா? தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம்.
எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து கோஎஃபிஷியன்ட் 1 வர மாரி மட்டுமே போடுறீங்க. கோஎஃபிஷியன்ட் வேற நம்பர் வர மாரி எப்படி போடுறது? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த ஒரு சம் ஒண்ணு பார்த்துடலாம். 3x² மைனஸ் 11x மைனஸ் 4. இப்ப இப்படி இருக்கா? இப்போ நம்ம இத என்ன பண்ணணும்? x² கோஎஃபிஷியன்ட் 3 இல்லையா? அந்த 3 இன்டு -4 மல்டிப்ளை பண்ணணும். வித் சைனோட தான் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 3 இன்டு -4 ஈக்குவல் டூ -12. இப்போ நமக்கு 12 வரணும். என்ன 12 வரணும்? -12 இந்த இடத்துல நமக்கு வரணும். மிடில் என்ன வரணும்? -11 வரணும். 12 வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 12 ஒன்ஸ் ஆர் 12 ஒரு பாசிபிலிட்டி. 6 2s are 12 இன்னொரு பாசிபிலிட்டி. 4 3s are 12 இன்னொரு பாசிபிலிட்டி. இதுல எது வந்து இதுக்கு சூட்டபிள்ங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா நம்ம போட்டு பார்க்கவே தேவையில்ல. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா 12 தான் வரப்போகுது. இப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்ப 12க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 11. அப்ப இது வருது. ஒண்ணு இது சூஸ் ஆகும். இப்ப 6க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4. அப்ப இது வராது. இது கட்டாயம் வராது. நெக்ஸ்ட் 4க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 1. இதுவும் வராது. இல்ல ஆட் பண்ணி பார்த்தா வருமா? செக் பண்ணிக்கலாம். இப்ப 6 + 2 ஆட் பண்ணி பார்த்தா 8 வருது. அப்ப 8 இங்க இல்ல. அதுவும் வராது. 4 + 3 ஆட் பண்ணி பார்த்தா 7 வருது. இங்க இருக்கா? இல்ல. அப்போ சூட்டபிள் வந்து ஒன்லி 12 ஒன்ஸ் ஆர் 12 மட்டும் தான். அப்ப நம்ம 12 இங்க எழுதிக்கணும். இன்டு 1 இங்க எழுதிக்கணும். ஈக்குவல் டூ 12. இப்ப நான் சூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிரேட்டர் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருப்பேன். 12, 6, 4 அப்படிதான் இருக்கும். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 2s are 12 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்லயே 2 6 are 12 அப்படின்னு எழுதுவாங்க. அதெல்லாம் எழுத தேவையில்ல. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் அதே தானே. 6க்கும் 2க்கும் 6 2s are 2 நம்பர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, அதே 2 நம்பர் தான் திரும்ப அகைன் வருது. ஆனா நம்ம திரும்ப திரும்ப பார்க்கவே தேவையில்ல. பிக்கர் நம்பர் ஃபர்ஸ்ட் வர மாரி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இதுல எது சூட்டபிள் செக் பண்றதுக்கு தான். இத 2யும் நம்ம இப்ப மல்டிப்ளை பண்ணா எல்லாமே அதே தான் வரும். பட் ஆட் பண்ணி பார்க்கணும். இது வருதான்னு பார்க்கணும். இல்லன்னா சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். இது வருதான்னு பார்க்கணும். அதே மாரி இத ஆட் பண்ணி பார்க்கணும், சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்கணும், சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்தா வருதுன்னா சூஸ் பண்ணலாம். இல்ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் கரெக்ட்டா வருது அப்டின்னா, அது சூஸ் பண்ணலாம். ஆனா எதுவுமே இதுக்கு வரல இது 2த்துக்கும். அதனால இது 2ம் நமக்கு தேவையில்ல. அப்ப இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஒன்ஸ் ஆர் 12. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்? இங்க இருக்கிற கிரேட்டர் நம்பர் இந்த சைன் வந்து இஸ் ஆல்வேஸ் கம் டூ கிரேட்டர் நம்பருக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இந்த மைனஸ் சைன இந்த கிரேட்டர் நம்பர் -12க்கு குடுத்துட்டோம் அப்டின்னா, இப்போ குடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். மைனஸ் இன்டு பிளஸ் -12. இப்ப நமக்கு இந்த -12 வந்துருச்சு. அப்ப நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? தேவைப்பட்டா, அது இப்ப நமக்கு தேவைப்படல. இப்போ குடுத்த அப்டின்னா, மைனஸ் இன்டு மைனஸ் +12 ஆயிடும். அதனால அது தப்பாயிடும். நம்ம போன சம்ஸ்க்குலாம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால குடுத்தோம். இந்த சம்முக்கு தேவைப்படல. ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதே நமக்கு ஆன்ஸர் வந்துருச்சு. அதனால இத அப்படியே இந்த ப்ராசஸ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ -12 அடுத்த ஸ்டெப் வந்து இது 2யும் நம்ம ஆட் பண்ணி பார்க்க போறோம். -12 + 1 ஈக்குவல் டூ -11. எப்படி -11 அப்படின்னா, மிஸ் முன்னெல்லாம் நீங்க ஆட் தானே பண்ணீங்க அப்படின்னா, இது போத் ஆர் சேம் சைனா இருந்துச்சு. போத் ஆர் சேம் சைனா இருந்துச்சுன்னா, நம்ம அதே சைன் போட்டு நம்ம ஆட் பண்ணணும். பட் 1 மைனஸ் சைன் வந்துச்சுன்னா, யூ மஸ்ட் சப்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது, எந்த நம்பர்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்றோமோ, அதனோட சைன தான் நம்ம போடணும். இப்ப 12லேருந்து தான் பாசிபிள். 12லேருந்து தான் 1 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப 12லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது, 12ஓட சைன நம்ம போடணும். 12ஓட சைன் வந்து மைனஸ் போட்டாச்சு. இப்போ இந்த 11 -11ம் வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் நானு? இப்போ அந்த நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பர்ஸ் இது 2 எடுக்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சது இந்த 2 நம்பர்ஸ் தான். இந்த -12 1ம் தான் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த -12 1யும் நம்ம எடுத்துக்கணும். இந்த -12 1 மட்டும் நம்ம எடுத்துட்டு, அடுத்தது என்ன சொன்னேன் கடைசியா ஃபர்ஸ்ட் எடுத்த கோஎஃபிஷியன்ட்ட மல்டிப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ண கோஎஃபிஷியன்ட்ட திரும்ப டிவைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். முடிக்கிறதும் அதிலேயே முடிக்கணும் நம்ம. இப்ப 3ல ஸ்டார்ட் பண்ணோம். 3லயே முடிக்கணும். இப்ப 3 எடுத்து 3 ஆல டிவைட் பண்ணணும் இது 2வையும். இப்ப 3 ஆல இது கேன்சல் பண்ண முடிஞ்சும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ 1 3s are 3, 4 3s are 12. இது கேன்சல் பண்ண முடியாது. 1 3s are 3 இது ஒரு 3 இது 3 டேபிள் இது 1 டேபிள் கேன்சல் ஆகாது. பட் இது வந்து 3 டேபிள் இது 4 டைம்ஸ் வந்து இது கேன்சல் ஆகும். ரிமைனிங் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். -4/1 கமா 1/3 இப்படி எழுதி இந்த ரிமைனிங்ஸ்க்கு தான் நம்ம வேரியபிள்ஸ ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. அது மிஸ்டேக்ஸ் வந்துரும். அதனால க சிம்ப்ளிஃபை பண்ணி முடிச்சுட்டு, இப்ப நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு, மீதி என்ன வருதோ அத எடுத்து எழுதிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த எக்ஸ வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்.
எக்ஸ வந்து டினாமினேட்டருக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபேக்டர் வந்து என்ன அப்டின்னா, இப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? 1 எக்ஸ்னா நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு எழுதிக்கணும். இது ஒரு ஃபேக்டர். அடுத்தது 3x + 1 அப்போ 3x + 1 அப்படின்னு இந்த இடத்துல கமாலாம் கொடுக்கக்கூடாது. நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இது வரணும் இல்லையா? அதனால கமா குடுத்துட்டா அது வேற வேற இதுவாயிடும். டெர்ம்ஸஸ் ஆயிடும். அதனால பண்ணக்கூடாது. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டெர்ம். எக்ஸ் இன்டு 3x 3x² வந்துருச்சா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டெர்ம் இன்டு லாஸ்ட் டெர்ம். -4 + 1 -4 இன்டு 1 -4 இன்டு 1 -4 இன்டு 1 என்ன வந்திருக்கு? -4 லாஸ்ட் வந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?